வணக்கம் நண்பர்களே. துணை முதலமைச்சர் ஆகும் விஜய். தேசிய ஜனநாயக கூட்டணியில் விஜய் இணைய பிரபல நடிகர் ஒருவர் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா பாஜக நிர்வாகி கே.எஸ். ராதாகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கார். இது குறித்து கே.எஸ். ராதாகிருஷ்ணன் கூறியிருப்பது, தாவேகா தலைவர் நடிகர் விஜயிடம் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் பேசியதாகவும், அதன் அடிப்படையில் விஜய் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விரைவிலே வரப்போவதாகவும் செய்திகள் வருகின்றன. நடப்பது என்ன என்கின்ற வகையில் இன்றைய பரபரப்பான சூழலில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கு. நான் பவன் கல்யாணுக்கு எவ்வளவு நெருக்கம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உண்மையிலே தமிழகத்தை பொறுத்தவரை பவன் கல்யாண் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எப்படியாவது விஜயை இணைத்துவிட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறார். அது உண்மையில் மிக முக்கியமான ஒரு அரசியல் நடவடிக்கை. ஆனால் விஜயோடு இருக்கக்கூடிய சில மோசமான சக்திகள் வழியாக அது தடைபட்டு கொண்டே இருந்தது. அவர்கள் எக்காலமும் நான் பாஜகவுடனோ அதிமுகவுடனோ போகக்கூடாது என்பதில் அவரை வழிநடத்தி அவரது அரசியல் இணைப்பை முன்னெடுப்பை வெறுமையாக்கி கொண்டே இருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்பு விஜயை பாஜகவுடன் இணைத்து ஒரு புதிய அரசியல் மாற்று வழியை கண்டுபிடிப்பதற்கான, குறிப்பாக திமுகவை அரசியல் நீக்கம் செய்ய வேண்டியதன் முனைப்பாகவும் தமிழக மக்களை அதன் பிடியிலிருந்து விடுவிப்பதற்கான ஒரு தீவிரமான முயற்சியாகவும் அது இருந்தது. ஒரு கட்டத்தில் நான் பவன் கல்யாணின் ஜனசேனா தமிழக தலைவராக இருப்பதற்கான வாய்ப்பு இருந்தபோது தெலுங்கானாவில் ஜனசேனாவை வலுப்படுத்திவிட்டு பிறகு தமிழ்நாட்டிற்கு வரலாம் என்று அவர் சொன்னார். அவர் சொன்னதன் பிறகுதான் அவரது வழிகாட்டுதலின் பேரில் நான் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். இந்நேரத்தில் பவன் கல்யாணுக்கு எனக்கு வசதியாக ஆந்திராவின் துணை முதலமைச்சரானார். அப்படியான அளவில் நான் பவன் கல்யாண் அவர்களின் நெருக்கமாக இருந்தேன். அந்நேரத்தில் பவன் கல்யாண் விஜயிடம் சொன்னார், திருப்பதியில் நடந்த பெரும் மாநாட்டில் ஏகப்பட்ட கூட்டம் வந்தபோதும் எனது அண்ணன் சிரஞ்சீவியால் அங்கு வெற்றி பெற முடியவில்லை. நானும் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதன் அடிப்படையில் ஒரு சாணக்கியத்தனத்தை மேற்கொள்ளாவிட்டால் வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடன், குறிப்பாக தெலுங்கு தேசம் பாரத ஜனதா கட்சியுடன் இணைந்து 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 23 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பெற்று ஜனசேனா அரசியலை தக்க வைத்து கொண்டேன். அதேபோல விஜயும் தனியாக நிற்பதாக சொல்லிக்கொண்டு ஏமாறாமல் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்து தனக்குரிய அரசியல் இடத்தை பெற முடிய வேண்டும். அந்த வகையில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்று போட்டியிட்டால் அவருக்கு எதிர்காலம் உண்டு. இப்படியான எதிர்காலம் குறித்து தான் அந்நாளில் நான் விஜயிடம் பேசினேன். ஆனால் அது அவருக்கு புரியவில்லை. இது குறித்து பேசும்போதெல்லாம் அவர் ஏதோ ஒரு வழியில் சரி என்கிறார் என்றாலும் இது குறித்து ஒருபோதும் அவரால் முடிவெடுக்க இயலவில்லை. தன்னுடைய ரசிகர்களின் உற்சாகமான ஆதரவை நம்புவதை விட இந்திய அரசியலின் நுட்பமான கடந்த காலத்தை அவர் உற்று நோக்க வேண்டும் என அவர் கூறியிருக்கிறார்.